ஒரு வழியா புடிச்சிட்டா. என்னடா பை ஈரமா இருக்கு? அடவுளே ஜெமினி கொட்டிருச்சுடா. ஜெமினியா? ஏய் என்னடி அது? ரோஸ் டி எங்க வீட்டுக்கு பூத்துது. மேட்ச்ல கையில வர கேட்சே ஒழுங்கா பிடிக்க மாட்டேன். காத்துல பறந்து வந்த பூவை எப்படிடா பிடிச்ச? இதெல்லாம் வளரணும் தம்பி, நிறைய ஆளு குடி. ஏய் பூவை மீட்டெடுத்த ஃபுட்பால் இளவரசன் யாருடி? ஏய் கசங்காம பூவை பிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரண்டி. முதல்ல டிக்கெட் எடுங்கடா. ஓகேமாண்ணா. சில்லற அப்புறமா வாங்கிக்கோங்க. முன்னாடி டிக்கெட் யாரு? முன்னாடியா? முன்னாடி ஏறினதுல டிக்கெட் யாருமா? முன்னாடி டிக்கெட் யாருண்ணா? ஏய் ஒருத்தி திரும்பி பாத்திர கூடாத. உலகத்திலே இவனுங்க தான் ஹீரோ மாதிரியும் மற்றவனுங்க எல்லாம் ஜீரோ மாதிரியும் கனவு காண ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் எந்திரிச்சு சாப்பாடு செய்யண்டா. ஐயோ இவன் அலம்பு பெரிய அலம்பா இருக்குடா. டேய் ஹோட்டல்லையாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. ஏன்டா இப்படி படுத்துற? நீ இப்படி கனவு காண்றதை விட்டுட்டு எவ்வளையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போடா. ரூம்ல இடமாவது காலி ஆகும். டேய் நீ இப்படி ஓவரா சீனை போட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவன் அவளை நான் தள்ளிட்டு போயிடுவேன்டா. உன் இம்சை தாங்க முடியலடா. வாடா காளி. என்னடா ஓடு காளி, ஆளையே காணோம். ஃபிகர் எதுவும் உசார் பண்ணிட்டியா? டேய் பொண்ணுங்களா காசு இருக்கவனா கரெக்டா செலக்ட் பண்ணுவாளுங்க. பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணா காசு மட்டும் இருந்தா பத்தாது தம்பே. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க மாமாக்கு இப்பதான்டா கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அவங்க மாமாக்கு என்ன வயசு? 40. இன்னும் 20 வருஷம் பொறுமையா இருந்திருந்தா 60ஆம் கல்யாணமே பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டார் அவங்க மாமா. அஜய்யே கல்யாணம் பண்ணிட்டு அவர் பண்ற அன்பு என்னால தாங்க முடியலடா. அப்படி என்னடா பண்றாரு? எங்க வீட்டுல இருந்து பார்த்தா எங்க மாமா வீடு அப்படியே தெரியும். நேத்து நைட்டு ஜன்னல வேற சாத்தல, 10 குறைக்கு பெட்ஷீட்டையும் போத்தல. அப்ப செம சீனா. எங்க மாமி எங்க மாமாவோட சொட்ட மண்டைக்கு முத்த முத்தமா கொடுக்குறான். அப்படி என்ன எங்க மாமாவை மாமி கட்டில தள்ளி எங்க கிழவ மாமா மேல இளவ மாமி விழுந்து டேய் சொல்லிட்டு போடா, சொல்லிட்டு போடா. டேய் காளி சொல்லிட்டு போடா. டேய் மடியில விழுந்த மாமி என்ன ஆச்சு சொல்லிட்டு போடா. மாமா இங்க என்னடா பண்ற? என்ன பேச்சு? டேய் அவனை புடிச்சு கலாயடா. டேய் காளி உங்க மாமி முத்தம் கொடுத்த மொட்டை மண்டை இதானடா? இங்க சொல்லு நீ என்ன பண்ற? டேய் போடா. என்னடா ரெஃப்ளெக்டர் இறங்கி வருது, கண்ணு வேற கூசுது. ஏடா ஊரா விட்டு கதனா அவ்வளவு வக்கனே கேக்குதா? அடுத்த வீட்டு குடும்பத்துல குச்சி விட்டு ஆடுறீங்க. சின்ன சின்ன சந்தோஷமா எல்லாம் பிடிக்காத உங்களுக்கு. தொலைச்சு இத பத்தி வெளியில பேசுறீங்க. குறவழி கடிச்சு மென்னு துப்பிடுறேன். ராஸ்கல்ஸ் ஜாக்கிரதை. என்ன தம்பி நமக்கு இழுச்சு வாங்கிக்கிட்டான் போல இருக்கு. சிக்கிட்டான். அப்படி போகுதா? என்னடி?
என்னடி சாரு தக்காளியை இப்படி நசுக்குறாரு? சார் நசுக்குனதுல சாரு எங்க தெரிச்சிருக்கு பாரு. சர்ஃப போடுங்க சார், எல்லா கரையும் போயிடும். ஏண்டி இப்படி பண்ண என்னவா? அவரு கோச்சுக்கு போறாரு. அவரு கோச்சுக்கு போறாரா? சரிதான். மச்சான் என்னாச்சுடா? பொண்ணாடா அவ. ஏமா என்னடா இன்னைக்கு எவனையும் காணா? வெயிட் பண்ணி பாப்பான், நம்மளுக்குன்னு ஒரு இழுச்சா வராம போக போறான். பாப்போம் வருவானுங்களா? வருவாங்க. இவனுங்களா எப்படா மாப்பிள்ள ஃபிகர் முடியுது? தில்லு தான். நாமளா இருந்தா சைட் அடிச்சு சும்மா விட்டுருப்போம். இவன் தைரியமா போய் சொல்லிட்டான். அதுவும் இவனாவது வந்து சொன்னானேன்னு ஓகே சொல்லியிருக்கோம். கடைசியில ஒரு ஃபிகரும் நமக்கு மடியிலேன்னு நாம புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் மிச்சம். அதுக்குன்னு ஒரு பொண்ணு கூட நம்ம பார்க்க மாட்டேங்குது. நாம என்ன அவ்வளோ காலம் விட்டுமா? நீயே சொல்லு, நான் எப்படி இருக்க மச்சான்? நல்லா தாண்டா இருக்கிற. நீ பார்க்குற மாதிரி தாண்டா இருக்க. அப்புறம் ஏன் நம்மளை இவளும் பார்க்க மாட்டேங்கிறாளுங்க? தெரியலையேடா. அப்போ நாமெல்லாம் என்னடா பண்ணுறது? கல்யாணம் பண்ற வரைக்கும் கண்ணுக்குட்டி கவனிக்கணும் பார்த்தா மாடு முறைச்சிட்டு போகுது. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி இப்ப கூட அந்த பொண்ணு நம்மளை திரும்பியே பார்க்கல. அந்த ஆண்டி மட்டும் தான் நம்மளை பார்த்துச்சு. தானா ஒருவேளை நம்ம அங்கிள் ஆயிட்டோமோ? எப்படிடா சொல்ற? இல்ல, ஆண்டிங்க மட்டுமே நம்மளை பார்க்குது, அதனால தான்டா சொல்றேன். நாமளும் ரொம்ப வருஷமா இங்கே தான்டா உட்காந்துருக்கோம். டேய், உனக்கு கூட ஒரு முடி நடச்சிருக்கா? சாமி, உங்களுக்கு சொந்த ஒரு ஆமா, எப்படி கண்டுபிடிச்சேன்? அதான் பொம்பளைங்க பக்கத்துல நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியுதே. தள்ளி நில்லையா? சார், எல்லாரும் இறங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடி. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போன மாதிரி தான். வந்ததுக்கு இந்த ஏரியாவது சுத்தி பார்த்துட்டு போலாம். வா. ஏய், அவ தனியா தான் இருக்கா. நல்ல சந்தர்ப்பம், போய் பேசிடு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பார்த்துட்டே இருக்க போற? போய் பேசுடா. கூட தான் ஒரு வானர் இருக்கு. அதுக்கெல்லாம் பயந்தா நீ லவ் பண்ணவே முடியாது. வாய்ப்பு இல்ல. அப்ப போய் பேசிட்டு வா, நாங்க பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம். சரி. ஏய் கீதா, இனிமே கண்ணாடியில பார்த்து நீ கஷ்டப்பட வேணாண்டி. ஏ, அண்ணனை பாரு, கோழி குஞ்சு மாதிரி பதுங்கி பதுங்கி வராரு. தப்பா சொல்றியே, கோழியை கட் பண்ணிட்டு சொல்லு. தனியா பேசணும் போல இருக்கு. சாருக்கு அடைஞ்சா நாம இருக்கு. வா போலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரிங்க, வரேன். வாடா. அப்புறம் என்னடா பேசுனியா? என்ன பேசுன? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். போய் பேசிட்டு வாடாண்ணா. இவர் போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாராம். அவங்க நல்லா இருக்கேன்னு சொன்னாங்களாம். ஏண்டா, லவ் பண்றவன் பேசுற பேச்சாடா இது? எப்படியோ பேசிட்டேன்ல. இன்னைக்கு பேசிட்டேன், நாளைக்கு ஐ லவ் யூ சொல்றேன். அதுக்குள்ளயா? 6 மாசம் கழிச்சு சொல்ல. அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் முழுவாம இருப்பா. போங்கடா, நான் பேசுறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ கஷ்டப்படாம காதல சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னடா? சாயந்தரம் வீட்டுக்கு வா. இப்ப நம்ம பார்க்க போறோமே, அவர் இந்த ஏரியால பல காதலர்களை சேர்த்து வச்சிருக்காரு. இவர் சேர்த்து வச்ச காதலர்கள்லாம் சேர்ந்து இவருக்கு காதல் மன்னன் பட்டமே கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கேன். ராசியான கை. இவர் மட்டும் தொட்டு ஆசீர்வதிச்சாருன்னு வச்சுக்கேன், உன் லவ் சக்சஸ் தான்.
இவன் என் ஃப்ரெண்டு. இவன் ஒரு பொண்ணை டாவடிக்கிறான். அவட்ட போய் ஐ லவ் எப்படி சொல்றதுன்னு பயப்படுறான். நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். ஒரு மனிதனுக்குள்ள காதல் நுழைஞ்சா தைரியமெல்லாம் வெளியில போயிடும். உனக்கும் அப்படித்தான். காதல் ஒரு ஆப்பாயில் மாதிரி, கல்யாணம் ஒரு ஆம்ப்லேட் மாதிரி. ஆம்ப்லேட்டை சாப்பிட கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆப்பாயில கவனமா சாப்பிடணும், இல்லைன்னா கரு கலைஞ்சிரும். காதலும் அப்படித்தான். காதலை கவனமா கையாளலைன்னா காதலும் கலைஞ்சிரும். கோட்டரை அடிச்சுட்டு வாந்தி எடுக்கிறவனும் குமரி பெண்ணிட்ட காந்தியை பற்றி பேசுறவனும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஃபிகரை கரெக்ட் பண்ண பேச்சு ரொம்ப முக்கியம். சரியா பேசலைன்னா ஃபிகர் கூட மடியாது. அதுவே நீ சூப்பரா பேசிட்டீன்னா மார்வாடி ஃபிகர் கூட மடிஞ்சிடும். இதுதான் நீ காதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ரூல். ரெண்டாவது ரூல், பொண்ணுங்க எதை சொன்னாலும் நீ தலையை ஆட்டணும். நான் ஒரு பொயட் எழுதி தரேன். பொயட்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். வெரி குட். என் பொயட்டை எடுத்து பொயட்டை அவட்ட கொடுத்தா அடுத்த நிமிஷமே உனக்கும் அவளுக்கும் டுயட்டு. தேங்க்ஸ்ண்ணா. இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ்? லவ்வர்ஸோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ற வேலைக்கு தான் கடவுள் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நன்றி சொல்லி என் டியூட்டியை கேவலப்படுத்தாத. வரேண்ணே. இல்ல, லெட்டர் மட்டும் கொடுக்காத. லவ்வரை கரெக்ட் பண்ண ஃப்ளவர் ரொம்ப முக்கியம். பத்த வைக்க ஒரு வத்தி பெட்டி கூட கொடுக்க மாட்டான். ஆனா நல்லவங்களுக்கு ஃபில்டர் சிகரெட் பத்த வச்சே கொடுப்பான். ஓகேண்ணா. பிடிக்காதால் பாடியவரை கொண்ட நண்பர் கைது. காவிரி பிரச்சனை பற்றி இரு மாநில மந்திரிகளும் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்களே, வாய் வலிக்காது. காவிரி பிரச்சனைக்கு காரணம் யாரு சொல்லு? அரசியல்வாதிங்க. கர்நாடக ஜனங்க இல்லடா, வேற யாரு? எல்லாம் இவர்தான். இல்லையாரா? ஆமா, அகத்தியர் போய் சிவபெருமான்ட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு வத்தாத ஆறு வேணும்னு கேட்டாரு. அவரும் தான் தலையிலிருந்து ஒரு சொட்டு நீரை எடுத்து ஒரு சொம்புல ஊத்தி அதை எந்த இடத்துல கொட்டுறியோ அந்த இடத்துல வத்தாத ஆறு உருவாகணும்னு சொல்லி அவர் கையில கொடுத்தார். அவரும் அதை எடுத்துட்டு வர்ற வழியில அவருக்கு அவசரமா பாத்ரூம் வந்துருச்சு. சொம்பை வச்சுட்டு பாத்ரூம் போயிருக்கிற நேரத்துல நம்ம விநாயகர் காக்கா ரூபத்துல வந்து அந்த சொம்பை தட்டி விட்டுட்டார். அவர் தட்டி விட்டது கர்நாடகா ஸ்டேட்ல. அதையே மட்டும் தமிழ்நாட்டு பார்டர்ல தட்டி விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ, இந்நேரம் இந்த பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது? அதுக்கெல்லாம் மண்டையில மருந்து வேணும் தம்பி. அப்பனா அந்த பிரச்சனை தெரிறதுக்கு வழி என்னடா? அதுவும் அவர் கையில தான் இருக்கு. டேய் தானா, அங்க போறோம். வழக்கம் போல குரங்குங்க குட்டி சவரில் உட்காந்துட்டு இருக்குங்க. அப்பா, டேய் இப்ப எதுக்குடா அப்பான்னு சொன்ன? டேய் இப்ப எதுக்குடா அப்பான்னு சொன்ன? டேய் இப்ப எதுக்குடா அப்பான்னு சொன்ன? டேய் இந்த அந்த கார்டில் அண்ணன் எழுதி கொடுத்த கவிதை இருக்கு, கூடவே ரோசையும் சேர்த்து கொடு. என்னடா தனிகா, காஷ்மீர் வாருக்கு போற மாதிரி இப்படி கை நடுங்குது? டேய் மச்சான், வாருக்கு போறவங்க கூட நெஞ்சு நிமித்திட்டு போவான்டா. அதே லவர் கிட்ட போகும்போது நெஞ்சு மட்டும் இல்ல, எல்லாமே நடுங்குண்டா. டேய் உன் பயத்துக்கு ஒரு மருந்து சொல்லவா? டேய் சொல்றா. இப்ப நடுக்கமா இருக்கு? இல்லடா. அது டேய் அவன் நெஞ்சு நிமித்திட்டு போற அளவுக்கு அப்படி என்னடா சொன்ன? உனக்கு கொடுக்க தயக்கமா இருந்தா சொல்லு, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். பையன் ரொம்ப பயந்துட்டான். ரொம்ப புகழாதடா. ஐயோ பூ உதிர்ந்துருச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றது? அவ வேற வந்துருவாளே. லவ்வரை கரெக்ட் பண்ண ஃப்ளவர் ரொம்ப முக்கியம். ஐயோ அசம்பவம் மாட்டிக்கிட்டேன். அக்கா இங்க ஏதோ பூக்கடை இருக்கு. தெரியலப்பா. ஐயோ வராளே. சங்கி, உன்னை பொண்ணு பக்கம் வந்தாங்களே, என்னாச்சுடி? செட் ஆகலடி. ஓ ஜாதகமா? இல்ல சவரனா. எவ்வளவு கேட்டாங்க? லாங் சைஸ் நோட்டு கர்ப்பமா வர அளவுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்தான். நிஜமாவா? ஆமா, மாப்பிள்ள கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரா. ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்னு கேட்டா நாம எங்க போறது? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுடி.
என்ன பண்றதுடி, எல்லாரும் அப்படிதான். ஐ லவ் யூ. ஏய், அவன் காதலிக்க கலர் கலரா பூவை கொடுத்து கரெக்ட் பண்றானா? இவன் காலிஃப்ளவர் கொடுத்தே கவுத்துருவான் போல இருக்கே. கில்லாடிடி. இவ்ளோ பெரிய பூ கொடுத்திருக்கானே, அவனுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு சொல்ல வந்தடி. ஏமா எங்க போற? நாங்க இறங்க வேண்டிய இடமே வந்துருச்சு, நீ எங்க இறங்க போற? என்னம்மா கீதா, இப்பதான் வர்றியா? ஆமா.
ஒத்துக்கிட்டாளா? ஏன்டா லவ் பண்ண மாட்டேன்ட்டாளா? இன்னைக்கு அவ வேலைக்கே வரல. அப்படின்னா அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு அர்த்தம். எல்லாம் உங்களால தான்டா. உடனே போய் லவ் சொல்லுன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கடா என்னாச்சுன்னு. அவ மட்டும் என்னை காதலிக்கல, உங்க 2 பேர் கல்யாணத்தன்னைக்கு வந்து அறுத்துருவேன்டா. ஏன்டா காதலுக்கு ஹெல்ப் பண்ற நிலமெல்லாம் இப்படிதான் ஆகும் போல இருக்கு. இதான் வேட்டியில விழுந்த மூட்டை பூச்சியை விரட்ட வெந்நீரை ஊத்துன கதை. டேய் வேலு, யாரா அவன்? தெரியலையா? நம்மளோட 7வது படிச்சாங்க. நம்ம கணக்கு டீச்சர் பொண்ணு கூட லவ் லெட்டர் கொடுத்தானே, அந்த வேலுடா. அவனா அது? அவன் தான்டா. வாடா, எப்படிடா இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சு, சொல்லவே இல்லை. அட போடாடே, நானே எப்படியாவது கல்யாணம் ஆனால் போதுங்கிற நிலைமையில இருந்தேன். அதனால தான் மாப்பிள்ள சொல்ல முடியல. ஆமா, நான் கூட கேள்விப்பட்ட ஏதோ பிரச்சனைன்னு. அது ஒண்ணு இல்லடா, இவளை காதலிச்சது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எவனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டானுங்க. எங்க இவ கிடைக்க மாட்டேன்னு நினைச்சு நடு வீட்டுல தூக்கு போட்டு தொங்கிட்டேன். பாவி, அதை விடுறா, எப்படியோ என்ன காப்பாத்திட்டாங்க. என் தேவதைக்காக 1000 முறை தூக்கு போடலாம்டா. என்னங்க? நான் உண்மைதான் சொல்றேன் ஜெசிமா, நீ எனக்கு மனைவியா கிடைச்சது போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம். இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி மனைவி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. போங்க. ஏண்டா இன்னும் இந்த குட்டிச்சோத்துல உட்காந்து வெட்டி கதை பேசுறத விடலையா? அதப்புறா உன்ன மாதிரியே துணைக்கு ஒரு வெட்டி ஆபீசரை வச்சிருக்கிற. ஒரு நல்ல இடமா பார்த்து வேலைக்கு போனோமா, என்ன மாதிரி அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணாமான்னு இல்லாம ஏன்டா இப்படி உருப்படாம தெரியுறீங்க? ஹாய் ஃப்ரெண்டு, வாழ்த்துக்கள். எப்படியோ போராடி காதல ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இந்த மூஞ்சிய கல்யாணம் பண்றதுக்கு பேசாம நீ தூக்கு மாட்டி செத்துக்கலாம்டா. ஜெசிமா நில்லுமா, இனிமே இவங்க இருக்கிற பக்கமே நான் காலை வச்சு படுக்க மாட்டேன். ஏம்மா நில்லுமா. ஏன்டா அப்படி சொன்ன? 4 நாளைக்கு தனியா படுத்தாதான் அவங்களுக்கு புத்தி வரும். இருமா. இன்னைக்கு வருவேன். இன்னும் ஊத்துட்டுங்களா? கீதா சாப்பிட்டாளா? இல்லைங்க, 2 நாளா சரியா சாப்பிடுறது இல்ல, வேலைக்கும் போறது இல்ல. என்ன நீங்களே கேளுங்க. அப்படியா? கீதா, கீதா பாருங்க எப்படி ஆடி அசைஞ்சு வரா. அவளை திட்டுறத நிறுத்து. அவ வேலைக்கு போய் தான் அடுப்பு எரியணுமா? இஷ்டப்படி அவ வேலைக்கு போனா போட்டும், இல்ல வீட்லயே இருக்கட்டும். நீ உட்கார்ந்து சாப்பிடுமா. தோசை போடு அவளுக்கு. சாம்பார் ஊத்து. இப்படி நீங்க தூக்கி வச்சுட்டு பேசுறதுனால என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் வீட்டுல வச்சுட்டு இருக்க போறோம்? சட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும். பண்ணலாம். பண்ணலாம் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க. அவளுக்கு 19 வயசு ஆகுது. நாம என்ன வெளியில போய் மாப்பிள்ளை தேடவா போறோம்? என் தம்பி தாலி கட்டினா கட்டிட்டு போறான். அந்த குழந்தை அப்படி என்னடி இருக்குன்னு 3 நாளா வச்சு சாப்பிடுற. என்னது 3 நாள் வச்சு சாப்பிடுறாளா? ஏன் என்ன கேக்குறீங்க? அவளையே கேளுங்க. குழம்பு அவ்வளவு நல்லா இருக்காமா? எனக்கு கொஞ்சம் கொடு.
ஏய் என்ன மச்சான் செம்ம ஜாலியா இருக்க என்னடா மேட்ரு உட்காரா சொல்றேன். எப்படிடா 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் என்ன லவ் பண்ணலன்னு புலம்புனேன். இப்ப புது கதை சொல்ற? போடா போ, ஊர்ல எவனாவது காதுல பூ வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. மச்சி அவன் என்ன நிஜமாவே காதலிக்கிறாடா. நாளைக்கு நாங்க 2 பேரும் வெளியே போறோம். விடுறா, இது நாளைக்கு பண்ண வேண்டியதுடா. லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு ட்ரீட் எப்போ? நாங்க உன் லவ்வுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கோம்டா, எங்களை ஃபுல்லா கவனிச்சிருஎன்ன? புல் என்னடா, பொட்டும் புண்ணாக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிருக்கேன். ரூம் போட்டு சாப்பிடலாம். விளையாடாதடா, நாங்க சாப்பிட விட்டோம் உன் காதல் கருவிலேயே கலைஞ்சிரும். வாயா முறா நாரா வாயா, ட்ரீட் தானே வேணும், வந்து தொலைங்க. Soy un hombre muy honrado que me gusta lo mejor. A mujeres no me falta ni el dinero ni el amor. Jineteando en mi caballo por la sierra yo me voy. Las estrellas y la luna ellas me dicen dónde voy. Ay, 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 mi amor. Ay, 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 mi amor. Ay, mi morena de mi corazón. Me gusta tocar guitarra, me gusta cantar el son. Mariachi me acompaña cuando canto mi canción. Me gusta tomar mis copas, aguardiente es lo mejor. También el tequila blanco con su sal le da sabor. Ay, 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 mi amor. Ay, 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 mi amor. Ay, 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 mi amor. Ay, 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 mi amor. Mariachi me acompaña cuando canto mi canción. Mariachi me acompaña cuando canto mi canción. Ay, 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 mi amor. Ay, ay, mi amor. Ay, ay, mi amor. Ay, 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 ay. Ay, 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 ay. Ay, ay, mi amor. Ay, ay, mi amor. Ay, ay, mi amor. Ay, 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 ay. Ay, ay, mi amor. Ay, mi morena de mi corazón. Ay, 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 ay. Ay, ay, mi amor. Ay, mi morena de mi corazón. Ay, 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 mi amor. Ay, mi morena de mi corazón. தண்டவாளத்துல ரயிலுங்க வருன்னு பார்த்தா அழகான மயிலுங்க வருது. ஏய் அந்த பொண்ணுங்களை பிடிச்சி கலாயிடா. தப்பு தம்பி,
அழகான பொண்ணுங்களை ரசிக்கணும், மனசை புண்படுத்தக்கூடாது. ஆரம்பிச்சுட்டாயா? இல்லடா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விட்டுறியா? விட்டுரு. அடுத்த அகத்தீர் சூரியமான ஏதாவது ஆரம்பிச்சு. என்னடா பசங்களா இங்க என்ன பண்றீங்க? எப்படா இருக்க? நல்லா இருக்க மாமே. நீ எப்படி இருக்க? என்னடா அடிக்கடி மீசையை மாத்திர? அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா மாமே. எப்படி வேணாலும் மீசை வளர்க்கறதுக்கு மனசுல என்ன கமல் நினைப்போ? அதெல்லாம் ஆம்பளைக்கு தான் மச்சி முளைக்கும். அப்புறம் எப்படி உனக்கு முளைச்சுது? இதுக்கு நீ செத்துடலாம்டா. உங்க கோட்டருக்கு நான் கொக்கோலோட. அம்மா டீ குடுமா. எப்பப்பா வந்த? வேலை முடிஞ்சுதாம்மா? ஆமாப்பா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுப்பா. ரொம்ப டயர்டா இருக்கு. அலைச்சல் அதிகம்னு சொல்லுமா. அலைச்சலா? ஆமாம்மா, அந்த பையனோட பஸ்ஸில் எங்கெல்லாம் போயிட்டு வந்தியோ அலைச்சல் இருக்காதா? என்னப்பா சொல்றீங்க? நீ விட்டத்தை பார்த்து பட்ட விடும் போது நினைச்சேன்டி வில்லங்கத்தை வீட்டுக்கு இழுத்துட்டு வர போறேன்னு. நான் நினைச்சு சரியா போச்சு. இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க கழுதியா கத்துனே. இந்த மனுஷன் கேட்டாரா? குழந்தை செல்லம் கொடுத்தீங்களே, இப்ப எப்படி வந்து நிக்குது பாருங்க. இன்னும் என்ன யோசனை? என் தம்பிக்கு ஒரு போன் பண்ணுங்க, சட்டப்பட்டு கல்யாணம் பண்ணி ஆரம்பிப்போம். என்னடி வரைக்கிற? ஆமா ஆமா, எல்லாம் என் தப்பு தான். கொஞ்சம் விட்டுருந்தா இவ என் மானத்தை கப்பலை திருப்பா. இவளுக்கு உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். நாளையிலிருந்து இவ வேலைக்கு போகக்கூடாது. ஏன், இவ வீட்டை விட்டே போகக்கூடாது. உடனே உன் தம்பியை வர சொல்லு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? மச்சான், எங்க மேட்ரு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுடா. ஜாலி. அப்ப அந்த பொண்ணுக்கு நல்லவனை பார்த்து கட்டி வச்சிருவாங்க. அந்த நல்லவன் நானா கூட இருக்கலாம். டேய் விளையாடாதடா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பின்ன சப்ப மேட்டருக்கு இப்படி சீரியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போய் படுறா. என் கீதா வேண்ட வந்து பிரிச்சுட்டாங்க போல இருக்குடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. அவளை கூட்டி எங்கேயாவது ஓடி போயிடுறா. என்னடா சொல்ற? இது உனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம். அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரு. எங்கடா போறது? அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏய், கல்யாணம் எப்படிடா பண்றது? போய் ஐயர் கேட்கலாமா? ரொம்ப சின்ன பசங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு ஐயர் திட்டாருனா? ஏன் ஐயர் இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியுமா? நாமளே பண்ணுவோம். டேய் இந்தடா மாலை பிடி. இந்தாம்மா. டேய் நீ போய் ஒரு தட்டில் தேங்காய் ரோஜா பூலாம் வச்சு எடுத்துட்டு வந்துடு. போடா. சரிடா. அம்மா, இவன் என் ஃப்ரெண்டுமா. இவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம். பெரியவங்க யாரும் இல்லை, நீங்கள் தான் கொஞ்சம் வந்து நடத்தி கொடுக்கணும். சரி வாப்பா போலாம். அப்படிதான் அவனும். தைரியமா போ, உங்க ரெண்டு பேரையும் அவன் நல்லா பார்த்துப்பான். இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல வேணாம்டா. வச்சுக்கோடா. இல்ல வேணாம்டா. பரவாயில்ல வச்சுக்கோடா. தேங்க்ஸ். பரவாயில்லடா. பாத்துடா மச்சான். பார்த்து போங்க. சரிடா. பைடா. பைடா. பைடா.
ஒரு நிமிஷத்துல எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாளே பாவி. நல்லா இருப்பாளா? இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் உங்களுக்கு அவ்வளவு அந்நியனா போயிட்டேனா? அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவ முட்டில 4 தட்டு தட்டி இருந்தா விஷயம் இந்த அளவுக்கு போயிருக்குமா? அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்களை கண்டுபிடிச்சு நீரோட புதைக்கல என் பேரு மதன் இல்ல. ஏன் பொண்ணு தப்பு பண்ணா? உலகத்துல சின்ன பொண்ணு, அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். மானம் மரியாதை எல்லாம் அவளால போச்சு. இனிமே அவ மேல எதுக்கு கரிசனம்? நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன். அவ பெத்தவங்கள நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா இல்ல, அவளை மறக்கிறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் போதும். டேய் மதன், அவனை தேடுறேன் கொல்றேன்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதடா. எங்களை பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. உங்கள மாதிரி அவ்வளவு ஈஸியா என்னால எடுத்துக்க முடியாது மாமா. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க சாவு என் கையால தான். முருகா, எங்கடா போறோம்? ஏய் சொல்றேன்டா, போடா முதல்ல. பஞ்சரான சைக்கிளை கொடுத்துட்டு ஏன்டா இப்படி என்ன தொல்லைப்படுத்துற? எங்கடா போறோம் சொல்லி தொலைடா. ஏய் சொல்றேன்டல, கம்முன்னு சைக்கிளை ஓட்டுறா. சொல்றியா இல்லையா? ஆள இடத்துல சைக்கிள் நிப்பாட்டுறா, நான் சொல்றேன்டா. நீ என்னன்னு சொல்லாம சைக்கிள் இங்கிருந்து நகராது. டேய் அர்ஜென்டா வருதுடா, ஏன்டா என் ஆத்திரத்தை கிளப்புற? அதை கூட அடைக்கிறீங்க போல இருக்கு. ஆனா அதெல்லாம் முடியாது. நீ சொன்னா தான் சைக்கிள் இங்கிருந்து எடுப்பேன். ஐயோ, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அதை பார்க்கத்தான்டா போறோம். எனக்கு தெரியாம எப்படிடா? அண்ணே மதுரை சிங்கம்ல. முதல்ல எங்க நிறுத்து, முட்டிக்கிட்டு இருக்கு. ஏய் இங்க வீடுங்கெல்லாம் இருக்கேடா. பரவாயில்ல போடா. ஏய் யாராவது வந்தா என்ன சொல்றா? சரி சரி. டேய் இவன் முக்கிறத பார்த்தா 3 மாசம் ஆகும் போல இருக்கு. ஏங்க ஏங்க, இங்க ஒரு பையன் மூத்திரம் போறான் பாருங்க. ஏன்டா இப்படி பண்ண? நீதானே சொன்ன யாரா வந்தா சொல்ல சொல்லி. எனக்கு நீங்க விடுங்க, பால் காய்ச்சணும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பால் காய்ச்சுவாங்க, நீ பகல்லே காய்ச்சுற. பால் காய்ச்சறது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இல்ல, புதுசா குடி வந்தா பால் காய்ச்சறது வழக்கம். புதுசா கல்யாணம் ஆனா கட்டி பிடிக்கிறதும் வழக்கம் தான். ஆஹா, அதுக்கு நைட் வரைக்கும் காத்திருக்கணும். முதல்ல சாமி கும்பிடுங்க. அதை தான் நானும் சொல்றேன். முதல்ல பூஜையை போடுவோம், அப்புறமா சாமியை கும்பிடுவோம். ஆசை தோசை அப்பளம் வடை. எதுக்கு 3 கிளாஸ்? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கே, பாக்கல? அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? ஐயே லூசு, புதுசா கொடுத்துன்னு வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு பால் காய்ச்சி கொடுக்கணும். இது கூட உனக்கு தெரியல. சரியான மக்கு. ம். என்னங்க 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 என்னங்க, நாங்க புதுசா குடி வந்திருக்கோம், பால் காய்ச்சணும். இந்தாங்க. என்னாச்சு? பால் கொடுத்தேன், பட்டுன்னு கதவு சாத்திட்டாங்க. எதுவும் கையில் அடிப்படல. உனக்கே அந்த வீண் வேலை, அது சரியான சிறுமுஞ்சா இருக்கும் போல. சரி வா, அதுக்கிட்ட இனிமே அந்த பேச்சு வச்சுக்காத. ம். யாரு? காய் கொண்டு வந்திருக்கேம்மா. காலையில பறிச்ச தோட்டத்து காய்மா.
கீரை இருக்கா? இருக்குமா. உள்ள வாங்க. ஒரு கை பிடிமா. என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆச்சா? போயிட்டு வரங்கீதா. என்னம்மா காட்டு சின்னதா இருக்கு. ஐ லவ் யூ. உன் புருஷன் சரியான ஆளுதான் போ. குறும்புக்காரரா இருப்பாரு போல இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவ, அக்கம் பக்கம் பார்த்து நடந்துக்கோ. என்ன ஏன் இங்க இருக்கவங்க அவ்வளவு மோசமா? எல்லாரும் அப்படி இல்ல. அந்த ஏத்த வீட்டுல இருக்கே அந்த பொம்பள்கிட்ட மட்டும் பேச்சு கொடுக்காத, சரியா? ஏன்? அது ஒரு மாதிரி, யார்கிட்டயும் பேசாது, எதுவும் கேட்காது. யாராவது ஏதாவது போய் கேட்டாலும் எரிஞ்சு விழும். தனியா பேசிக்கும். ஆம்பளைங்கனாலே அதுக்கு பிடிக்காது. நீ வேற புதுசா வந்திருக்கியா, அதனாலதான் சொல்றேன். நான் கிளம்பட்டுமா? உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல. அப்புறம் இங்க வந்த விஷயம் தெரிஞ்சு பதறடிச்சு ஓடி வந்த. பார்த்தா சிரிச்சுட்டு இருக்க. அதுக்கா இங்க வந்த? இங்க டாய்லெட் எங்க இருக்கு தெரியலையே. ஐயோ மக்கு, 2 மாசம்னு சொன்னேன். என்னங்க இவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. என்ன பார்த்தா கிளம்பிடுச்சு? தெரியலையே, காலையில இருந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. வீட்டு வேலையெல்லாம் கூட செஞ்சு கொடுத்தாங்களே. அதனே உங்களை பார்த்தா மட்டும் பயந்து ஓடுறாங்க. நான் என்ன பயமுறுத்துற மாதிரியா இருக்கேன்? சரி விடு, நான் எல்லா டைம்ல உனக்கு உதவியா இருக்காங்கல்ல, அது போதும்.
வலி வந்தோடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடு தம்பி. சரிக்கா. எப்பமா டேட் கொடுத்துருக்காங்க? ஜூன் 10. அப்படியா? வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யணும், சரியா? வயிற்று பிள்ளைக்காரி நல்லா சாப்பிடுமா. டெலிவரி டைம்ல உடம்புல தெம்பு வேணும்ல. ஏமா மலைக்கோயில் போயிட்டு வந்தியா? இல்லையே. என்ன பொண்ணுமா நீ, மலைக்கோயிலுக்கு போயிட்டு வந்தா உனக்கு பிறக்க போற புள்ள எந்த குறவும் இல்லாம நல்லபடியா பிறக்கும். இதை யாரும் உனக்கு சொல்லலையா? என்னம்மா சிசரின் பண்ற கேஸ் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லபடியா குழந்தை பெற்று எடுத்துக்கிறாங்க. இப்ப இங்க இருந்தே வேண்டிக்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருமா. என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? நம்ம வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்கோம். பிரசவ சமயத்துல ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. தேவையில்லாம பயப்படுறத நிறுத்து. அதான் நான் இருக்கேன்ல. அந்த அக்கா சொன்னாங்களே, அந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாமா? குழந்தை பிறந்ததும் போலாம். இப்பவே போலாங்க. இந்த நேரத்துல எப்படி போறது? எப்ப டெலிவரி ஆனே தெரியல. அங்க போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும். வேணும்னா துணைக்கு பக்கத்து வீட்டு அக்காவையும் கூட்டிட்டு போலாமா? என்ன பார்த்தாலே அதுக்கு பிடிக்காது. இது கூட கோயிலுக்கு வர வருமா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். போலாம். என்னது தெரிஞ்சிச்சா? என்ன சொல்ற? எங்க இருக்காங்க அவங்க? மலைக்கா எங்க அக்கா குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு அவங்க சந்தோஷமா வாழ்றாங்களா? நம்ம பசங்களை ரெடி பண்ணி வைடா. நாளை தட்டிட்டு எங்க அக்கா பொண்ணை தூக்கிட்டு வரோம். நான் கொஞ்சம் பார்த்து போங்கண்ணா. சரிப்பா. என்னங்க, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம். எங்க அந்த பொம்பளை காணோம்?
உள்ள எங்கேயாவது சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அவன் புருஷன் குடும்பத்தை பத்தி எதனா சொல்லியிருக்கா? ஒரு தடவை கேட்டேன், அதுக்கே 2 நாளா பேசல. அதுக்கப்புறம் நானும் கேட்கறது இல்ல. சரியான உராங்குட்டா மூஞ்சா இருக்கும் போல. வராங்க. இந்தாங்கக்கா. சரி, கிளம்பலாம். சரி. என்னாச்சுண்ணே? ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறேன். வண்டியில் ஆக்சில் கட் ஆயிடுச்சு. இப்போ எதுவும் பண்ண முடியாதா? எதுவும் பண்ண முடியாது. கீழே போய் தான் மெக்கானிக் கூப்பிட்டு வரணும். நீங்கள் கொஞ்சம் வண்டியை பார்த்துக்குங்க. இதை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆ. எங்க போகுது? பாத்ரூம் போவாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா போவாங்க? உங்க அக்கா பாத்ரூம் போறாங்களா இல்ல பாத்ரூம் கட்டுறாங்களா? அக்கா, 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 எங்க இருக்கீங்க? நீ போய் கார்ல இரு, நான் பார்த்துட்டு வரேன். எங்கக்கா போயிருந்தீங்க? அவர் வேற உங்களை தேடிட்டு போயிருக்காரு. வந்துட்டாங்களா? இவங்களை தேடி போனது நல்லதா போச்சு. இந்த காட்டுல சகல வசதியோட ஒரு வீடு இருக்கு. எப்படியும் டிரைவர் வர லேட் ஆயிடும். நைட்டு நம்ம அங்க தங்கிக்கலாம். பார்த்து இறங்குமா. என்னங்க வீட்டை பார்த்தால பயமா இருக்கு? என்ன பயமா இருக்கு? ரூமுங்க மேல இங்கேயும் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? தண்ணி வசதி எல்லாம் இருக்கா? எது கேக்குற? பாத்ரூமுக்கு. என்னங்க அவங்களும் நம்ம ரூம்லயே இருக்கட்டுமே. மேலதான் ஒரு ரூம் இருக்குல்ல, நான் அங்கேயே படுத்துக்கிறேன்.
கீதா பாத்ரூம்ல தண்ணி வருது இல்ல? கீதா 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 ஒழுங்கா ஒத்துக்கலைன்னு வச்சுக்க உன்னை கொண்டு எப்படி கொண்டு ஒழுங்கா ஒத்துக்க வேண்டியதானே அடி வாங்கியே செத்துருவான் போல இருக்கு. இந்தா நீ வேற அவன் தப்பு செஞ்சுட்டு அடி வாங்குறான்னு பாக்குறியா? பின்ன அடுத்த சீனை கவனி. என்னதான் சார் சொல்றான்? ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். சரி விட்டுருங்க சார். எப்படி சார் விட முடியும்? இந்த கள்ளச்சாரையும் காய்ச்சல கபோதி கொடுக்குற மாமூல நம்பி நான் எல்சிடி கலர் டிவி வேற வாங்கி தொலைச்சிட்டேன். இப்ப சொல்றேன் சார், நான் திருந்திட்டேன், மாமூல் கட்ட மாட்டேன்னு. இவன் மாமூல் கொடுக்கலைன்னா மாசம் மாசம் நான் எப்படி சார் டிவிக்கு டியூ கட்டுறது? கேட்டியல்ல? சார் 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 கண்டுபிடிச்சிருங்க சார். உட்காரியா சார் அர்ஜென்ட் சார். யோ எவ்வளவு பெரிய சமூக விரோதியை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல பொண்டாட்டியா காணோம் புள்ளையா காணோம்னு.
உட்காரியா. டேய் என்னடா சொல்ற? நாளையில இருந்து காய்ச்ச போறியா இல்லையா? மரியாதையா காய்ச்சுற. டிவிக்கு டிவி கட்டா என் பொண்டாட்டி காய்ச்சிருவா. என் பொண்டாட்டி ஹோம் தியேட்டர் வேற வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா காய்ச்சு. ஆமா சார். சொல்லியா? அர்ஜென்ட். சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லியா? நேற்று நைட் வந்து ஒய்ஃபை காணல சார். கூடவே உன் பக்கத்து வீட்டுக்காரனும் காணாம போயிருப்பானே. சார் என்னையா கோவப்படுற? என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சொல்லியா என்ன நடந்துச்சு? கண்டுபிடிச்சதும் சொல்றேன். ஓ வண்டிக்கான பணம் அசால்ட்டா பேசுறீங்க. என்ன பண்ண சொல்ற? உடனே ஜீப் எடுத்துட்டு போய் தேட சொல்றியா? நிறைய தமிழ் சினிமா பாப்ப போல இருக்கு. என் புகாரை நீங்க எடுக்கலன்னா உங்களை பத்தி மேலதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையவே மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சதா பண்ணு. போடா. எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை? அவன் பாட்டுக்கு மேலதிகாரிட்ட போய் புகார் கொடுத்துட போறான் சார். அது என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விடலாம்ல. ஏய் இங்க வா. யாரா நீ? இங்க எங்க போயிட்டு இருக்க? ஏய் உனக்கு யாரும் என்னடா என்னடா பிரச்சனை? ஏய் நீ வாடா. வாடா. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஏய் ஏடா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன் தானே? இங்க ஏடா வேணும் உனக்கு? ஐயா கரெக்ட் பங்களா பக்கம் போனா ஐயா. போக கூடாதுன்னு தடுத்ததுக்கே நடிக்கிற ஐயா. ஆமா உன் பொண்டாட்டிய காணாம தானே சொன்ன. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை தேடி தான் வந்தேன். ஆமா அவன் போனா உனக்கு என்ன? நீ ஏன் தடுக்கிற? ஐயா அது பேய் இருக்க விடுங்க ஐயா. அதனாலதான் போக கூடாதுன்னு தடுத்தேன். ஏய் என்னடா பேய் வீடு அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கா? போடா. ஏண்டா நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீல்ல, நாங்க எதுவா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். நீ ஸ்டேஷனுக்கு போய் உன் செல் நம்பரை கொடு. தகவல் கிடைச்சா கூப்பிடுறோம். போயா. ஏய் நெக்ஸ்ட் டைம் உன்னை இந்த ஃபாரஸ்ட்ல பார்த்தா தொலைச்சு விடுவேன். வாங்க சார் போலாம்.
யாருங்க? நாங்க போலீஸ் உங்க பக்கத்து வீட்டை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். என்ன தொப்பையிலன்னு பாக்குறீங்களா? நாங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். பக்கத்துல தனியா ஒரு பொம்பளை இருக்குது, அதை பத்தி அது தெரியுமா? அந்த பொம்பளை யார்கிட்டயும் பேசாதுங்க. நாங்களே பேசினாலும் மூஞ்ச திருப்பி வச்சுக்கோம். சரியான நீர்ஸ் இருக்கு. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? அந்த பொம்பளையும் அது கூட போன 2 பேரையும் காணல. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அந்த தெருமுனையில இருக்கிற கடையில வேணா விசாரிச்சு பாருங்க. அங்கதான் அந்த பொம்பளை அடிக்கடி போன் பேசிட்டு இருக்குங்க. சார், நாங்க போலீஸ். இந்த நம்பருக்கு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணோம். அந்த நம்பர்ல யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. ஆனாலும் அந்த பொம்பளை காசு கொடுத்துட்டு போகும். அதனால தான் இந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் வீட்டுக்கிட்ட விசாரிச்சிட்டோம். அவங்க கூட இருக்கிற பொம்பளை அடிக்கடி பேசுற நம்பர் துப்பு கிடைச்சிருக்கு. நம்பர் சார் 9677027783 சார். அக்கா, இது யார் வீடு? நாம ஏன் இங்க இருக்கோம்? என் வீட்டுக்காரிங்க. என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என் வீட்டுக்காரிங்க சொல்லுங்க. என்னமோ நடந்திருக்கு. என் வீட்டுக்காரிங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல, இது தப்பு நடந்திருக்கு. ஐயோ கடவுளே, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவர் தேடி நானே போறேன். நில்லு. அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா?
இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவர் ரொம்ப தவிச்சு போயிருப்பாரு. அவர் அப்பவே சொன்னாரு கோவிலுக்கு போவேணான்னு. நான் தான் கேட்கல. என்னால அவருக்கு தான் கஷ்டம் இல்ல. ஏங்கா, நான் மயக்கமா இருந்த 2 நாள்ல நீங்களாவது போய் அவரை தேடி பார்த்துருக்கலாம்ல. நான் தேடிட்டு போற அந்த நேரத்துல மறுபடியும் நீ பாட்டுக்கு யார் பின்னாடியாவது போயிட்டேன்னா விடிஞ்சதும் உன் வீட்டுக்காரரை போய் பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் தனிகவேல் தானே? ஆமாம் சார். உங்க ஒய்ஃப் காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாம் சார். கர்சலா? உங்க பக்கத்து வீட்டு பொம்பளை மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க அடிக்கடி பேசுற நம்பர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நம்பரை தரேன், நோட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். 9677 02 7783. இந்த நம்பரை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல் கிடைச்சதுன்னா எனக்கு உடனே தகவல் கொடுங்க. ஓகே சார். அந்த பொம்பளை பேசுற நம்பரோட அட்ரஸை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன் சார். முதல்ல நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறேன் சார். அங்க ஏதாவது பிரச்சனை நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். எதுக்கு லோக்கல் போலீஸை கூட்டிட்டு போய் அந்த வீட்டை சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். என்னக்கா நீங்களா? நான் பயந்துட்டேன். புதுசா வெள்ளை புடவெல்லாம் கட்டிருக்கீங்க. மணி என்னாச்சுக்கா? கிளம்பலாமா?
அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கீதா, உனக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்ப? பொண்ணா இருந்தா அவர் அம்மா பேர் வைப்ப. பையனா இருந்தா தெரியல. பையன் பிறந்தா செல்வன்னு பேர் வைக்கிறியா? அது யார் பேருக்கா? என் குழந்தை பேரு. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? அப்பா, இப்பவாவது உங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்களே. சொல்லுங்க, உங்க குழந்தைங்களை பத்தி, உங்க வீட்டுக்கார பத்தி. நீங்க தானா? நான் பயந்துட்டேன். செல்வன், என்னடா? என்ன தங்கம்? என்ன பண்ற? பசிக்குதா? என்ன இல்லையா? இங்க பாருடா. இத பாரு, பால். காமினி, என்னங்க? பெட்டி ஏன் கலைஞ்சிருக்கு? பெட்டு ஏன் கலைஞ்சிருக்கு? குழந்தை விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எங்க போயிருந்த? பாத்ரூம். ஒருத்தன் செவரு ஏறி குதிச்சு ஓடுறானே, அவன் யாரு? தெரியாது. என்ன தெரியாது? பைக் நிறுத்துற சத்தம் கேட்டு ஒருத்தன் ஓடுறான், உள்ள வந்து பார்த்தா பெட்டி கலைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் இப்படி தப்பாவே நினைக்கிறீங்க? சரி, காஃபி எடுத்துக்கலாம். அழாதடா. நம்பர் யாருது? கேக்குறாங்கல்ல. லோன் வேணுமான்னு கேட்டு போன் பண்ணாங்க. போன் பண்ணது ஆம்பளையா இல்ல பொம்பளையா?
முள்ள புடிக்கிட்டு இருந்தியா? காலிங் பெல் சத்தம் கேட்டு கூட முழிக்காத அளவுக்கு அப்படி நடி தூக்கம். கேக்குறேன்ல, சொல்லுடி. டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டேன், அசந்து தூங்கிட்டேன். உடம்புக்கு என்ன? 2 மாசம் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி? எப்படின்னா? இல்ல, செல்வனுக்கு இப்பதான் 1 வயசு ஆகுது. அதுக்குள்ள அந்த யோசனை நைட் படுக்கும் போது இருந்திருக்கணும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை மிஸ்டர்? அழாம சொல்லுங்க. டாக்டர், என்னோட வைஃப். அழாதீங்க, உங்க ஒய்ஃபுக்கு என்ன? என்னோட வைஃப் 2 மாசம் கர்ப்பமா இருக்க டாக்டர். அதான் உங்க பிரச்சனையா? உங்க ஒய்ஃப் வரல? இல்ல டாக்டர், அது வந்து எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல செக்ஸ் வச்சுக்கலாமா கூடாதாங்கிறது தானே உங்க சந்தேகம்? சீச்சி, அதெல்லாம் இல்ல டாக்டர். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மிஸ்டர். அது வந்து டாக்டர், என் வைஃபோட வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை தானே தெரிஞ்சுக்கணும் டாக்டர். நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? விஜி டாக்டர். மிஸ்டர் விஜி, டாக்டர்னா ஸ்டெதஸ்கோப் மாட்டிட்டு டீசெண்டா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. யூ பிளடி கவுண்டர். போடா, ஏன் போடா. மணி வேற 12 ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இறங்க. முன்னாடியே கிளம்பலாம் சொன்னேன், கேட்டீங்களா? உங்களால தான் லேட்டு. இங்கே இரு, இதோ வந்துடுறேன். உனக்கு நல்ல சாவே வராது. குழந்தைய வச்சுட்டு நடக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு கொஞ்சம் கூட ஈடு இருக்குமே இல்லையா? எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ கத்துற? எல்லாம் நல்லதுக்கு தான்.
கர்ப்பமா இருக்க காலத்துல நடந்தா குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும்னு சொன்னாங்க. அதான் உன்னை நடக்க விட்டேன். அந்த செல்போன் எடுத்துட்டு வா. உன்னோட பொண்டாட்டியா இருக்கிறத விட தாலி அறுத்துட்டு நாய், நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? என்னடி வர வர மரியாதை குறையுது? உனக்குலாம் மரியாதை ஒரு கேடா? வயத்துல இருக்கிற கருவுக்கு மருந்து வச்சு கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எல்லாம் ரோட்ல போகும்போது எந்த லாரி காரனும் இடிக்க மாட்டேன்றானே. எவன் கூட படுத்து விட்டான குழந்தைக்கு ஏன் இன்சுல போட்டு மாடு? இந்த குழந்தை மட்டும் உனக்கு பிறந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பச்சை குழந்தைய கொண்டவன சும்மா விட்டீங்க. என்னடி பாக்குறேன்? என் குழந்தைதான் வயிற்றுல வளர, அவன் பிறந்ததும் என்கிட்ட கொடுத்துரு. நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. இப்பவே என் வீட்டுக்கார அவன் செத்துட்டான். இனிமே வர மாட்டான். ஹலோ செல்லக்குட்டி, அம்மா பேசுறேன்டா. என் பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறியா? இந்தா பேசுறா, தட்டியா விடுறா. சொன்னானா சொன்னானா என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டான். என்னைக்கு
மயக்க போட்டு விழுந்தியே அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டான். அம்மா, நான் இந்த ஆண்டி வயித்துல வந்து பிறக்க போறேன், நான் பிறந்தோனே இங்கே எடுத்துக்க, யார்கிட்டயும் கொடுக்காதன்னு அன்னைக்கே சொல்லிட்டான். ஹலோ, எப்பா உன் பொண்டாட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தியே, அதை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல் சார்? முதல்ல நீ கிளம்பி மடக்கோயில் ஸ்டேஷனுக்கு வா. என்ன விஷயம்? உங்க கூட வந்த பொம்பளை தான் உன் பொண்டாட்டியை கடத்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த பொண்ணு ஒரு சைக்கோ. அவனால உன் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மாடி அடையாளம் காட்ட நீ வேணும்ல, அதனால சீக்கிரம் வந்து சேரு.
அழற? என் பையன் தூங்கிட்டு இருக்கான், விழிச்சுக்க போறான். என்னையும் என் பையனையும் பிரிக்க பார்த்துட்டு இப்போ நல்ல மாதிரி பேசுறியா? இல்லக்கா, நான் கண்டிப்பா கேக்குறேன். அப்படின்னா என் குழந்தைய என் கிட்ட கொடுத்துரு. செல்லம், அழாதடா. அம்மா கிட்ட சீக்கிரம் வந்துரு. அம்மா உனக்காக காத்துட்டு இருக்கேன்டா. இந்த பொம்பளை ஆய் பொம்பளை, இவ கூட சேராத என்ன? நீ சீக்கிரம் வெளியே வந்துருவியா? அம்மா உனக்கு புது போன் வாங்கி தருவேனா, நிறைய பொம்மைலாம் வாங்கி தருவேனா. இவங்கெல்லாம் யாருமே வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் விளையாடலாம். சரியா? இப்ப நீ தூங்கு, அம்மா பக்கத்திலேயே இருக்கேன். ஒன்னும் பண்ண மாட்டேன்டி. வயத்தை கிழிச்சு என் குழந்தைய மட்டும் எடுத்துக்க போறேன். வரடா, வர. என்னம்மா, யாருமா அடிச்சா? இவனா? இவனா?
அம்மா அம்மா வாங்க வாங்க உட்காருங்க. எப்படிக்கா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கல்ல? செல்வன், உன் பிறந்த நாளுக்கு அம்மா ஒரு கிஃப்ட் வாங்கிருக்கேன்டா. அம்மா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. என்ன இருக்கு?